ஜோதிடம் வாழ்க பிரபஞ்சம் அற்புதம் ஆனந்தம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். அற்புதம் ஆனந்தம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். இப்போ இந்த சமூகத்தை பற்றி நம்ம எடுத்துக்க போனால், இந்த நாட்டில் பேரிடர் வரப்போகுதுங்கிறது உண்மை. இந்த நிறைய பேர் அதாவது இந்த பகுத்தறிவாதிகள் அவங்க கடவுளை நம்பாதவர்களுக்கு நான் இந்த பதிவை போடலை. இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய 80%, அதாவது ஒரு 90% மக்கள் கடவுளை நம்பக்கூடியவர்களாகத்தான் இருக்காங்க. 10% கடவுளை நம்பாதவர்கள் இருக்கலாம், அது வேறு விஷயம். நான் அதுக்குள்ளே வரல. இப்போ இந்த 90% மக்களுக்காகத்தான் இந்த பதிவுங்கிறத தெளிவு பண்ணிட்டு நான் பேசுகிறேன். இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தை ஆள்றது பெண் தான் அப்படின்னு நீங்கள் முன்னால் முடிவு பண்ணிக்கணும், சரிங்களா? இந்த பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய பெண் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி. அருள் இல்லாததற்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாததற்கு இவ்வுலகம் இல்லைன்னு நம்முடைய பழமொழி. அப்போ இந்த பூமியில் வாழும் பொழுது பெண் தெய்வத்தினுடைய அருளாசி இருந்தால் மட்டும்தான் மிகப்பெரும் செழிப்பானவர்களாக அவங்க வாழ முடியும். எந்த பணக்காரனாக தான் சரிங்க, அங்கே ஒரு பெண் தேவதையுடைய ஆசீர்வாதம் அங்கே இருக்கும். குறிப்பாக சொல்கிறேனே, மிகவும் புகழ்பெற்ற நம்ம தமிழ்நாட்டில் மிக புகழ்பெற்ற தலைவர், நம்முடைய புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். அதாவது மக்கள் நேசர், மனிதர் புனிதர் அப்படிலாம் அவரை சொல்லுவாங்க. அந்த பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தினமும் வீட்டிலையே அம்மாவுடைய சிலையை வாசல் முன்னால் வச்சு அவர் வணங்கிட்டு தான் வெளியே வருவார், போவார். உங்களுக்கு தெரியும், தாய்மார்களேன்னு கையெடுத்து பண்ணக்கூடியவர், தாய்மாவுடைய செல்வாக்கை பெற்றவர், கடைசி வரைக்குமே வெற்றியை மட்டுமே சந்தித்து வாழ்ந்த ஒரு மாபெரும் மக்கள் தலைவர். பாருங்கள், அவர் பெண் தெய்வத்தை, அதாவது இன்னொரு விஷயம், மூகாம்பிகை வரைக்குமே போய் தனக்கு கொடுத்த தங்கவாழை மூகாம்பிகை கோயிலுக்கு கொடுத்தார். அங்கேயும் பெண் தெய்வம் தான். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த பக்கம் எடுத்துங்க, நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள். அதாவது அன்றைய காலங்களில் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 60களிலிருந்து இதெல்லாம் யாருமே மறுக்க முடியாது. தமிழ் மீது ஒரு பற்றும், தமிழ் மீது ஒரு ஆர்வமும். இப்போ நான்லாம் கவிஞர். நான் அந்த தமிழ் மீது பற்ற உருவாக்கியவர் கலைஞர் அவர்கள் தான். அதெல்லாம் தமிழ் படிக்கணும், தமிழ் மேலே ஒரு பாசத்தை பற்ற கலைஞருடைய பேச்சு உருவாக்கியது. அதாவது கட்சிகள் எதுவானாலும் நான் இதெல்லாம் நடைமுறையாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா இன்றைய இளைஞர்களுக்கு புரியணுது. ஒரு தமிழ் மீது ஒரு ஆர்வத்தை கலைஞரின் பேச்சு ஒவ்வொரு இளைஞனுக்கும், கிராமப்புறங்களில் இருந்து நகர்ப்புறங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனுக்குமே உருவாக்கி விட்டதுங்கிறது சத்தியமான உண்மை. அவர் அரசியல் பேசியிருந்தாலும் கூட அந்த பேசுகின்ற அடுக்கு சொல் பல பேரை கவிஞராகிச்சுங்கிறது தான் உண்மை. நான்லாம் அவருடைய அந்த பேச்சை கேட்டு தான் கவிதை எழுதவே ஆரம்பித்தேன். நான் கவிஞராக இருக்கேன். ஆக இந்த மாதிரி ஒரு விஷயம். அவர் பாருங்கள், அவருடைய அந்த அலுவலக அறை அந்த ஃபோட்டோலாம் வரும், நிறைய அந்த வீடியோலாம் பார்த்துருக்கோம். அவருடைய தாயுடைய படத்தை வச்சுருப்பார். தாய் மீது மிகுந்த பாசம் பற்றுள்ளவராக அவர் இருந்திருக்கார். அதுதான் இந்த பெண். அதாவது இறை நம்பிக்கை அவருக்கு இருக்கா இல்லையா, இறைவனை வழிபட்டாருங்க, அப்புறம் பெண் பாசம் உள்ளவர். அவ்வளோதான். மனசு எங்கே வைக்கும். அதாவது பெண்மேல் இந்த மாதிரி பெண் மீது பித்து, பெண் மீது பாசம், பெண் மீது பக்தி, இந்த மாதிரி வரக்கூடிய எல்லாருக்குமே ஆளுமை, அவர்கள் ஏதோ ஒரு வகையில் சிறந்து விளங்குவார்கள். இதுதான் உண்மை. அப்போ தகப்பன் மேலே பாசம் இருந்தால் வர முடியாதா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படி இல்லை. அதாவது இந்த பூமியுடைய கூறு என்னன்னு கேட்டால் தாய்வழி கூறு. அதாவது பெண் தெய்வ ஆளுமையில் அந்த பூமி இருக்குது. சக்தி பூமின்னு பேர். சக்தி சொரூபம் தான் பூமி. சிவம் என்பது மேலே தான், அதாவது ஞானம். இது வேறு. நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் பொருள் வேணும். உங்களுக்கு காசு பணம் கொடுத்தாலே சக்தி வந்துடும். நமக்கு சக்தி ஓட்டம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், வைட்டமின் ஆர் இருந்தால், ஆறுங்கிறது ருபீஸ், வைட்டமின் ஆர் இருந்தால் உங்களுக்குள்ளே ஒரு தெம்பு இருக்கும் அப்படின்னு. வைட்டமின் ஆர் இல்லைன்னா சுடங்கிடுவோம். ஆக எல்லாத்துக்குமே சக்தியை சக்தியால் தான் மாபெரும் எல்லா சக்திகளையும் உருவாக்கக்கூடிய வல்லமை மகாசக்தி என்று சொல்லக்கூடிய பராசக்திக்கு உண்டு. பராசக்தி என்பதே பெண் அவதாரம் உள்ள தான். அதில் நான் உங்களுக்கு சொல்ல வர ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா மக்களுமே ஒன்று நல்லா புரிஞ்சுங்க. வாழ்க்கையில்
என்னுடைய அனுபவ ரீதியாக சொல்கிறேன். அதை வாழ்க்கையில் ஏதாவது உங்களுக்கு இடர்பாடுகள் அதிகமாக இருந்துச்சுன்னா, கஷ்டப்பட்டு இந்த 3 இடங்களை ஒரே டைமில் பார்த்துருக்கேன். காஞ்சி காமாட்சி ஃபஸ்ட்டு, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி. காசி விசாலாட்சி, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, இப்படி கூட வாங்க. ஆக எப்படியோ இந்த 3 ஆலயங்களுக்குள்ளே சென்று வந்துட்டாலே எவ்வளோ பெரிய பிரச்சனையும் தீர்க்க முடியும். ஆனால் இந்த 3 இடங்களுக்கும் பௌர்ணமி அன்னைக்கு தான் போகணும். 3 இடத்துக்குமே வாழ்க்கையில் இந்த 3 இடங்களை 3 மாதங்களில் மொத்தத்தில் சந்திக்கக்கூடியவர்களுக்கு அடுத்த 3வது மாதமே முன்னேற்றம் காத்திருக்கு. இதுதான் உண்மை. இது வந்து ஒரு அனுபவ ரீதியான ஒரு ஜோதிட ரகசியம். அது எந்த நீங்கள் ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. இந்த முப்பெரும் தேவிகளை நீங்கள் போய் வணங்கிட்டீங்கனாலே உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்துடும். அதே மாதிரி இந்த திருமணம் முடியாதவங்க, திருமண காரியங்கள் கைகூட வேண்டியவங்க, மனசில் நினச்சது நடக்குன்னு நினைக்கிறவங்களாம் மதுரை மீனாட்சி இருக்கப்பட்டிருக்கணும். காரியம் கைகூடிடும். எண்ணற்ற சொத்து வளங்கள், பல மாற்றங்கள் இதெல்லாம் நிகழணும். அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கணும், ஒரு தலைவராக வரணும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் எண்ணம் உள்ளவங்க காசி விசாலாட்சி. அதே போல் சகல சம்பத்து நிறைவாக நம்முடைய குடும்ப சகிதமாக அதாவது பேரன் பேத்தி, அதாவது குடும்ப ஒற்றுமையோட சகல செல்வத்தோடும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா காஞ்சி காமாட்சி. இந்த மாதிரி பொதுவாக நமக்கு எல்லா தேவைகளுமே கொடுக்கக்கூடிய 30 தேவைகள் தான். இதை ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து வரணும். இது வந்து நான் சொல்ல வர்றது எல்லாமே அனுபவ ரீதியான உண்மைகள். ஆமாம். ஆகவே எல்லா மக்களுமே ஒன்று ஞாபகத்தில் வச்சுங்க. எவ்வளவு இன்றைக்கு வந்து கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய 2 எனக்கு தெரிஞ்சு, அது வந்து சங்கரமடத்தில் இருக்கக்கூடிய மகாபெரியருடைய ஜீவசமாதி. அந்த மகாபெரியருடைய ஜீவசமாதிக்கு சென்று வணங்கி நீங்கள், அதுவும் அனுஷ நட்சத்திரத்து அன்னைக்கு நீங்கள் வணங்கி வந்தாலே எவ்வளோ பிரச்சனையுமே தீருது, சத்தியம். அதே போல் நம்ம ஸ்ரீரங்க ரங்கநாதர்கிட்ட, ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ரங்கநாதர்கிட்ட நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையில் போயிட்டீங்கனாலே சம்பத்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதாவது எவ்வளோ பெரிய வறுமை கோட்டு கீழே இருந்தால் சரி, வெள்ளிக்கிழமை போய் ரங்கநாதனையும் ரங்கநாயகி தாயாரையும் வெள்ளிக்கிழமையில் போய் துளசி, வேறு ஒன்றுமே இல்லை, துளசி எடுத்து கொடுத்து வணங்கிட்டு அந்த கோயிலை வந்து 6 முறை வளம் வரணும். நல்லா புரிஞ்சு, பெரிய கோயில் அது, ஸ்ரீரங்கம் கோயில் தெரியும் உங்களுக்கு. 6 முறை வளம் வந்துட்டு தாயாரையும் கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். தாயாருக்கு வாசமுள்ள பூ, பெருமாளுக்கு வந்து துளசி மாலை, இவ்வளோ தாங்க. இது உங்களுக்கு வந்து ஒரு 6 வாரத்துக்குள்ளே 6வது முறைக்குள்ளே எவ்வளோ பெரிய வறுமை கோட்டு கீழே இருந்தாலுமே மாற்றப்பட்டு உங்கள் வாழ்க்கை வளம் பெறும். அற்புதம், ஆனந்தம்.